எந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டானோ அதே சகோதரர்கள் இன்று அவன் காலடியில். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் குடுமி இவன் கையில். சொந்த சகோதரன் என்றும் பாராமல் கொடிய காரியத்தை செய்த சகோதரர்கள் இன்று அதே வேதனையை அனுபவிக்கும் சூழல். பாருங்கள், தெளிவாக பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியின் இறுதியில் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தை படிக்க துவங்கினோம். அந்த நாட்களில் எகிப்தை சுற்றி எல்லா இடங்களிலேயும் மிகவும் பெரிய பஞ்சம் உண்டானது. ஆனால் யோசேப்பின் ஆலோசனையின்படி செயல்பட்டதால் அங்கே போதுமான உணவு தானியங்கள் இருந்தது. இதை அறிந்த கானானில் இருந்த யாக்கோபு தனது குமாரர்களில் 10 பேரை தானியம் கொள்ளும்படியாக எகிப்துக்கு அனுப்புகிறார். பென்யமீனை மட்டும் அனுப்பவில்லை என்று பார்த்தோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். இப்பொழுது ஒரு அற்புதமான நாடகத்தின் முதல் காட்சியை பார்க்க போகிறோம். வசனம் 6. யோசேப்பு அத்தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்கள் எல்லாரையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கூட்டம் கூட்டமாய் மக்கள் தானியம் வாங்க வந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பஞ்சம் உலகெங்கிலும் இருந்தது. எனவே அவ்வாறு யோசேப்பு கவனித்து கொண்டிருந்த பொழுது அந்த 10 மனிதர்களும் வருகிறார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பாக வந்து தரையில் விழுந்து வணங்கினார்கள். அவர் எப்படி உணர்ந்திருப்பார் இல்லையா? இந்த காட்சியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யோசேப்புடைய சொப்பனம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை உண்மையாகிறது. சிறுவனாயிருக்கும் பொழுது யோசேப்பினுடைய அரிக்கட்டு நின்று கொண்டிருக்க மற்றவருடைய அரிக்கட்டு விழுந்து வணங்கியதை அவர் கனவு கண்டார். இப்பொழுது அது அங்கே நடைபெறுகிறது. ஆதியாகமம் 42 7 8 வசனங்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடே பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. அவர் ஏன் அவர்களை கடுமையாக நடத்தினார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் அவர்களை சோதிக்கிறார். அவர் அவர்களிடம் சில ஆழமான கேள்விகளை கேட்கப் போகிறார். பாருங்கள், 42ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல ஆண்டவனே, உமது அடியாராய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள். இப்பொழுது யோசேப்பு அவர்களுக்கு பரீட்சையின் மேல் பரீட்சை வைக்கிறார். ஆதியாகமம் 42 12 13 வசனங்கள். அதற்கு அவன், அப்படி அல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமல் போனான் என்றார்கள். அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாதபடி தனது குடும்பத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் திரட்ட அவர் முயற்சி எடுக்கிறார். அவர்களை அவர் வேவுக்காரர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். அவருக்கு முன்னால் 10 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். நாங்கள் மொத்தம் 12 பேர் என்றும் ஒருவன் தந்தையுடன் வீட்டில் இருப்பதாகவும் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இன்னொருவன் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வேறு வார்த்தைகளிலே கூறினால் யோசேப்பு இறந்து விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது 3வது முறையாக யோசேப்பு அவர்களை வேவு பார்க்கிறவர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். பாருங்கள், வசனங்கள் 14 முதல் 16 வரை. யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி யோசேப்பு தனது தம்பி பென்யமீனுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார். இந்த மனிதர்கள் உண்மையில் யோசேப்பின் மாற்றாந்தாய் சகோதரர்கள். ஆனால் பென்யமீன் அவருடைய உடன் பிறந்த தம்பி. அவரை பார்க்க யோசேப்பு ஆசைப்படுகிறார். அதை நிறைவேற்றவே அவர் இந்த வழியிலே முயற்சிக்கிறார். ஆதியாகமம் 42 17. அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான்.
அவர் அவர்களை அந்த ஊர் சிறையில் அடைத்து வைக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு நிலைமை மிகவும் மோசமானதாக தெரிகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்று அவர்கள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 42:18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். இப்பொழுது யோசேப்பு யார் என்பதை குறித்து அவருடைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு சிறு குறிப்பு கிடைத்திருக்க வேண்டும் என்றால் அது இந்த வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். யோசேப்பு நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றார். அந்த நாட்களில் யாக்கோபின் குடும்பத்தை தவிர தேவன் மேல் பக்தி கொண்ட வேறு சிலரும் இருந்தார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. பலி செலுத்துவதன் மூலமே தேவனை நெருங்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த விஷயம் அந்த சகோதரர்களுக்கு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பில்லை. சரி, எது எப்படியோ இப்பொழுது யோசேப்பு தேவனை குறித்து ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். தனது வாழ்க்கையை வழிநடத்துகிறவர் தேவன்தான் என்பதையும் அவருக்குரிய மகிமையை கொடுக்க அவர் ஒருபொழுதும் தவறுவதில்லை. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற அவருடைய வார்த்தை தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அந்த சகோதரர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். பாருங்கள், ஆதியாகமம் 42:19-20 நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து. இந்த சகோதரர்கள் இப்பொழுது பெரியவர்கள். அவர்களில் சிலருக்கு 50 வயதிற்கு மேலாகிறது. இப்பொழுது அவர்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறார்கள். தேவனுக்கு பயப்படுகிற ஒருவரால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாததால் அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் உண்மையுள்ளவர்களா என்று சோதிப்பதற்காக யோசேப்பு ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார். ஆனால் உண்மையில் அடுத்த முறை அவர்கள் வரும்பொழுது தனது தம்பியான பென்யமீனை அழைத்து வர வேண்டும் என்பதே யோசேப்பின் விருப்பம். ஆதியாகமம் 42:21 பாருங்கள். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். இங்கே நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. அவர்கள் எபிரேய மொழியிலே பேசிக்கொள்கிறார்கள். அதை யோசேப்பால் புரிந்து கொள்ள முடிகிறது. யோசேப்பு இதுவரை ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலமாகவே அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அதன் அவசியம் இல்லை என்றாலும் தான் ஒரு எகிப்தியனை போல காட்டிக்கொள்வதற்காக யோசேப்பு அப்படி செய்தார். இப்பொழுது அவர்கள் தங்கள் குற்றத்தை உண்மையிலேயே ஒப்புக்கொள்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 42:22. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். தாங்கள் ஒரு காலத்தில் யோசேப்பை நடத்திய விதத்திற்காக இப்பொழுது தங்களுக்கு இந்த தண்டனை கிடைத்திருப்பதாக உணர்கிறார்கள். இது தேவனுடைய பழிவாங்குதல் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆதியாகமம் 42:24 பாருங்கள். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோடே பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசேப்பு கேட்கிறார். அது அவருடைய உள்ளத்தை உருகச் செய்கிறது. அவர் ஓடி போய் அவர்கள் ஒவ்வொருவரையும் கட்டிப்பிடித்து சகோதரரே என்று அழைக்க ஆசைப்படுகிறார். ஆனால் அப்படி செய்தால் பென்யமீனை இங்கே வரவழைக்க முடியாது என்பதால் அவர் அதை செய்ய துணியவில்லை. யோசேப்பு இப்பொழுது அவர்களுக்கு ஒரு உண்மையான சோதனையை வைக்கிறார். அவர்கள் சகோதரர்களில் ஒருவரை இங்கே விட்டு செல்ல வேண்டும். அப்படி தங்கியிருப்பவர் சிமியோன். இதை கேட்டபொழுது யோசேப்பு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். அதனால் அவர் அழ வேண்டியது இருந்தது. ஆனால் அவர் ஒரு புறம் ஒதுங்கி சென்று முகத்தை கழுவிவிட்டு எதுவும் நடக்காத போல திரும்ப வருகிறார். அவர்கள் ஏன் சிமியோனை தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. யோசேப்பு அறையை விட்டு வெளியே சென்ற பொழுது சிமியோன் அங்கே தங்கியிருக்க முடியாத அவருடைய சகோதரர்களே அந்த முடிவை எடுத்திருக்கலாம். அதை யோசேப்பு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆதியாகமம் 42:25-28 வரை பாருங்கள். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்வளோ விட்டு புறப்பட்டு போனார்கள். தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு
தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். இது தங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்றே அவர்கள் நினைக்கிறார்கள். பொதுவாக நாம் கொடுத்த பணம் நமக்கே திரும்ப கிடைப்பது ஒரு நல்ல செய்தியாகவும் அற்புதமான விஷயமாகத்தான் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மனிதர்களுக்கு அது அப்படி தோன்றவில்லை. எகிப்தில் இருக்கும் அந்த ஆட்சியாளர் ஏற்கனவே தங்களை இக்கட்டான நிலையில வைத்திருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது இந்த பணம் திரும்ப கிடைத்தது அவருடைய கவலையை மேலும் அதிகமாக்குகிறது. அவர்கள் ஏன் உடனடியாக எகிப்திற்கு திரும்பவில்லை என்று நாம் ஒருவேளை ஆச்சரியப்படலாம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? அவர்கள் ஒருவேளை உடனே திரும்பி போனால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று பயந்தார்கள் என்று சொல்லலாம். அந்த மனிதர் தங்களை திருடர்கள் என்று குற்றம் சாட்டுவார்கள் என்று அவர்கள் பயப்பட்டார்கள். அடுத்த முறை வரும்பொழுது இந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்துடன் அவர்கள் இப்பொழுது வீட்டிற்கு புறப்பட்டார்கள். ஆதியாகமம் 42, 29 முதல் 34 வரை பாருங்கள். அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து, தேசத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான். நாங்களோ அவனை நோக்கி, நாங்கள் நிஜஸ்தர், வேவுக்காரர் அல்ல. நாங்கள் 12 சகோதரர், ஒரு தகப்பன் புத்திரர், ஒருவன் காணாமற் போனான், இளையவன் இப்பொழுது கானான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன், நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது அவர்கள் தங்கள் சகோதரனாகிய சிமியோனை அங்கே எகிப்திலே விட்டு வந்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 42, 35. அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். இதில் ஏதோ தந்திரம் இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆதியாகமம் 42, 36. அவர்கள் தகப்பனாய் யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். பாவம் இந்த யாக்கோபு. நாம் முன்பு பார்த்த அந்த தந்திரமான மனிதராக அவர் இப்பொழுது இல்லை. அதே சமயம் பின்னாட்களிலே நாம் பார்க்க போகும் அந்த அசைக்க முடியாத விசுவாசம் கொண்ட மனிதராகவும் அவர் இன்னும் மாறவில்லை. ஆனால் அவர் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் தற்பெருமை பேசவில்லை, மாறாக மிகுந்த விரக்தியில் இருக்கிறார். இவை அனைத்தும் எனக்கு எதிராகவே நடக்கின்றன என்று அவர் புலம்புகிறார். அவருடைய மகன் யோசேப்பு இப்படி சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் யாக்கோபு அப்படி சொல்லுகிறார். ஆதியாகமம் 42, 37, 38 வசனங்கள். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொண்டு போடும் என்று சொன்னான். அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். யாக்கோபின் வாழ்க்கை அந்த சிறுவன் பென்யமீனை சுற்றியே அமைந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், யாக்கோபு மிகவும் நேசித்த ராகேலுக்கு பிறந்த முதல் மகன் என்பதால் யோசேப்பு தான் அவருக்கு பிடித்தமான பிள்ளையாக இருந்தான். இப்பொழுது யோசேப்பு காணாமல் போனது அவருக்கு பெரும் வேதனையை தந்துவிட்டது. தற்பொழுது ராகேலுக்கு பிறந்த மற்றொரு மகனையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் என்றதும், அப்படி நடந்தால் நான் இறந்து விடுவேன் என்று அவர் கூறுகிறார். உண்மையை சொல்லப்போனால் அவர் இறந்தே போயிருப்பார். அந்த அளவிற்கு யாக்கோபின் உயிர் பென்யமீனோடு இரண்டர கலந்திருந்தது. பென்யமீன் அவருடைய வலதுகை போலவும் முதிய வயதில் அவருக்கு ஒரு ஊன்றுகோல் போலவும் இருந்தான். கடந்த சில ஆண்டுகளாக யாக்கோபு அவனைத்தான் முழுவதுமாக சார்ந்திருந்தார். அதே வேளையில் பாவம் சிமியோன் அங்கே சிறையிலே கவலையுடன் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், தொடர்ந்து ஆதியாகமம் 43 அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். பஞ்சம் மிகவும் கொடூரமாக இருந்ததால் யாக்கோபின் மகன்கள் பென்யமீனை அழைத்து கொண்டு மீண்டும் எகிப்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்பட்டார்கள். அங்கே அவர்கள் மீண்டும் யோசேப்பை சந்தித்து பென்யமீனை அறிமுகப்படுத்துகிறார்கள்.
ஆனால் இந்த முறையும் யோசேப்பு தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆதியாகம புத்தகத்திலேயே இதுதான் மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் விறுவிறுப்பான அதிகாரம் என்பதில் சந்தேகமில்லை. யோசேப்பிற்கு முன்பாக பென்யமீன் வந்து நின்ற அந்த தருணத்தைப் போல மனதை தொடும் ஒரு காட்சியை நாம் பார்க்கவே முடியாது. உண்மையில் பஞ்சத்தின் கொடுமைதான் அவர்களை மீண்டும் அந்த தேசத்திற்கு வரவழைத்தது. ஒருவேளை பஞ்சம் தீர்ந்திருந்தால் பாவம் சிமியோன் தன் வாழ்நாள் முழுவதையும் எகிப்து சிறையிலேயே கழுத்திருக்க வேண்டியதிருக்கும். அல்லது யோசேப்பாக பார்த்து அவரை விடுதலை செய்யும் வரை அவர் அங்கேயே இருந்திருப்பார். ஆதியாகமம் 43 முதல் 2 வசனங்கள். தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். பஞ்சம் அத்தனை கொடியதாக இருந்தது. ஒருவேளை அவர்கள் மீண்டும் எகிப்திற்கு செல்லாவிட்டால் தங்கள் அனைவரும் பட்டினியால் இறந்து விடுவோம் என்பதை யாக்கோபு உணர்ந்தார். தன் அருமை மகன் பென்யமீனை பிரிவது அவருக்கு பயத்தை கொடுத்தாலும் குடும்ப மக்கள் உயிர் பிழைப்புக்காக வேறு வழியின்றி அந்த கடினமான முடிவை அவர் எடுக்க வேண்டியது இருந்தது. ஆதியாகமம் 43 முதல் 5 வரை பாருங்கள். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். எங்கள் சகோதரனை நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறான் என்றான். அவர்கள் குறிப்பிடும் அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, அவர்களது சகோதரன் யோசேப்பு தான். ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. அந்த மனிதன் மிக தெளிவான நிபந்தனை ஒன்றை அவர்களுக்கு விதித்திருந்தார். அவர் அதை சும்மா சொல்லவில்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். யூதா தன் தந்தையிடம் மிகவும் உறுதியாக, நாங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்றால் பென்யமீன் கட்டாயம் எங்களோட கூட வர வேண்டும். முன்பு நீங்கள் அவனை அனுப்ப மறுத்து விட்டீர்கள், ஆனால் இந்த முறை அவன் எங்களோடு வரவில்லை என்றால் அங்கே போவதில் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் பென்யமீன் இல்லாமல் அந்த மனிதர் எங்கள் முகத்திலேயே விழிக்க மாட்டார் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 43 6 7 வசனங்களை பாருங்கள். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அந்த மனிதன், உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கபடி உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோட கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமோ என்றார்கள். பாவம் முதியவர் யாக்கோபு நிஜமாகவே மிகுந்த விரக்தியில் இருக்கிறார். அவர் தன் மகன்களிடம், உங்களுக்கு இன்னும் ஒரு தம்பி இருக்கிறான் என்று அந்த மனிதனிடத்திலே முதலிலே ஏன் போய் சொன்னீர்களோ என்று புலம்புகிறார். யோசேப்பிற்கு ஏற்கனவே அந்த விஷயம் தெரியும் என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் தன் மகன்கள் அந்த உண்மையை சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டு இருந்திருக்கலாமே என்று யாக்கோபு ஆதங்கப்படுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 43 8 9 வசனங்கள். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டான என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் எந்நாளும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. யாக்கோபின் மகன்கள் தங்கள் தந்தைக்கு கொடுத்த பதில் மிகவும் நியாயமானதாக இருந்தது. அந்த மனிதனிடம் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டும் என்பது அவர்கள் எண்ணமல்ல. ஆனால் அவர்களை துருவி துருவி கேள்வி கேட்டு கொண்டே இருந்தார். தங்களுக்கு தெரிந்த தகவல்கள் எல்லாவற்றையும் அவர் வாங்கும் வரை விடப்போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அப்பொழுது பென்யமீனுக்காக யூதா முன் வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறான். எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் இன்று ஒரு உத்தரவாதி இருக்கிறார். அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே என் இரட்சகரானவர். என் இடத்தை பிடித்து எனக்கான தண்டனையையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய எதிர்பார்ப்புகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. அவருடைய தகுதிக்கு என்னால் உயர்ந்து நிற்கவும் முடியவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு எனக்காக முன்வந்து என் பிணை கைதியாக மாறி எனக்காக தன் உயிரையே கொடுத்தார். கிறிஸ்துவை பற்றிய எவ்வளவு அழகான ஒரு சித்திரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 43 10 பாருங்கள். நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே 2ஆம் தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். யூதா தன் தந்தை யாக்கோபிடம், நீங்கள் ஒருவேளை பென்யமீனை எங்களுடன் வர அனுமதித்திருந்தால்
இந்நேரத்திற்கு நாங்கள் எகிப்திற்கு போய்விட்டு மீண்டும் வீட்டிற்கே வந்து சேர்ந்திருப்போம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 43:11. அதற்கு அவர்கள், தகப்பனாய் இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் தெரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர்களிடம் இல்லாத ஒரே விஷயம் தானியம் மட்டும்தான் என்பது புரியும். வாழ்வாதாரத்திற்கு தேவையான அப்பம் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் அவர்களிடம் தேன், பருப்பு வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் போன்றவை போதுமான அளவு இருந்தன. எனவே அந்த அதிகாரியை சமாதானப்படுத்த சில பரிசுகளை கொடுத்து அனுப்பும்படி யாக்கோபு கூறுகிறார். அந்த மனுஷனை எப்படியாவது தாஜா பண்ணி அவர் மனதை குளிர வைப்போம் என்பதுதான் அந்த பரிசுகளின் மூலம் அவர் சொல்ல வரும் உண்மையான விஷயம். ஆதியாகமம் 43:12-14 வரை பாருங்கள். பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள். சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள். அது கைப்பிசகாய் வந்திருக்கும். உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான். இறுதியாக முதியவர் யாக்கோபு வேறு வழியின்றி பென்யமீனை தன் மூத்த சகோதரருடன் அனுப்பி வைக்க சம்மதிக்கிறார். இப்பொழுது அந்த விறுவிறுப்பான நேரம் வந்துவிட்டது. அவர்கள் அனைவரும் மீண்டும் யோசேப்பிற்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். ஆதியாகமம் 43:15 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பின் கண்கள் அந்த பெரிய கூட்டத்தில் தன் தம்பி பென்யமீனை மட்டும் தனியாக கண்டெடுத்த போது அவருடைய உள்ளம் எவ்வளவு தவித்திருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஒரு அதிகாரியாக அங்கே அமர்ந்திருந்தாலும் உள்ளுக்குள் தன் உடன் பிறந்த தம்பியை பார்த்த அந்த மகிழ்ச்சியையும் ஏக்கத்தையும் கட்டுப்படுத்த போராடி கொண்டிருக்கிறார். யோசேப்பு மற்றும் அவருடைய சகோதரர்களின் இந்த நெகிழ்ச்சியான வரலாறு வெறும் ஒரு குடும்பத்தின் கதை மட்டுமல்ல. இந்த வேத பகுதியிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியங்கள் உண்டு. யாக்கோபு தன் சூழ்நிலையை பார்த்து இவை எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறது என்று புலம்பினார். ஆனால் திரைமறைவிலே தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும்பொழுது தேவன் கைவிட்டு விட்டார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர் நம் வாழ்க்கையிலே நற்கிரியையை தொடங்கினவர், அதை நிச்சயம் செய்து முடிப்பார். நீங்கள் கவலையை விடுங்கள். யோசேப்பின் சகோதரர்கள் தாங்கள் செய்த பழைய பாவங்களை நினைத்து வருந்தினார்கள். அவர்கள் எபிரேய மொழியிலே பேசிய போது தங்களுக்கு நேர்ந்த துன்பம் தங்கள் தவறுக்கான பலன் என்று ஒத்துக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் மெய்யான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னால் நம்முடைய பாவங்களை தேவன் முன்னாம் அறிக்கையிட்டு மனம் திரும்புவது அவசியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மேலும் பென்யமீனுக்காக தன் தந்தையிடம் யூதா தன்னை உத்தரவாதியாக ஒப்பு கொடுத்தார். அவனை நான் கொண்டு வராவிட்டால் அந்த குற்றம் என்னாலும் என்மேல் இருக்கட்டும் என்று பொறுப்பேற்றார். இதே போலவே நமக்காக தம்மை கொடுத்தவர் யூதா கோத்திர சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய பாவ கடனை தீர்க்க, தேவனுடைய பரிசுத்த தரத்திற்கு உயர்த்த நம்மால் முடியாது. ஆனால் நமக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன் வந்து நம்முடைய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக பிணையாக மாறி தன் உயிரையே கொடுத்தார். யோசேப்பு எப்படி தன் சகோதரர்களை சோதித்தாலும் இறுதியில் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தாரோ, அப்படியே தேவன் நம்மை சோதனைகள் மூலம் புடமிட்டு தம்முடைய அளவற்ற அன்பிற்குள்ளே வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட உன்னதமான இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அவன் இரத்தப்பழி நம்மிடம் வாங்கப்படுகிறது என்று சொன்னது யார்? அவன் இரத்தப்பழி நம்மிடம் வாங்கப்படுகிறது என்று சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ யூதா, ஆப்ஷன் பி ரூபன், ஆப்ஷன் சி சிமியோன். திரும்ப திரும்ப நாம் கற்றுக்கொள்ளும் காரியம், எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அறுப்போம். எனவே கவனம் நேயர்களே. நன்கு நம்மை ஆராய்ந்து பார்த்து நம் குறைகளை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு அதை விட்டுவிட முயற்சி செய்வோமாக.
அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். சங்கீதம் 68:28.